பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 10th சாப்டர் 7 மென்சுரேஷன் எக்ஸாம்பிள் 7.19 பார்க்க போகிறோம். ஸோ 7.19 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதில் பாருங்கள், த வால்யூம் ஆஃப் சாலிட் ரைட் சர்க்குலர் கோன், வால்யூம் அவங்களே கொடுத்துட்டாங்க. ரைட் சர்க்குலர் கோனோடது 11,088 சென்டிமீட்டர் கியூப். அதோட ஹைட்டு வந்து 24 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. நம்மளை வந்து ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து வால்யூம் ஆஃப் தி கோன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியும் இல்லையா? வால்யூம் ஆஃப் கோன்னா என்ன ஃபார்முலா நம்மளுக்குன்னு தெரியும். ஸோ அதனோட வேல்யூ தான் நம்மளுக்கு 11,088ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஃபார்முலா நம்மளுக்கு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அப்படின்றது தான் ஃபார்முலா, ஈக்குவல் டு 11,088. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு 1/3 தெரியும், இன்ட்டு பையோட வேல்யூ நம்மளுக்கு 22/7ன்றது தெரியும். அண்ட் ஆரோட வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் ஹெச்சோட வேல்யூ பார்த்திங்கன்னா 24 அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த சைடு இப்போ கொண்டு போகிறோம். ஈக்குவல் கிட்ட வந்து கொண்டு போயிட்டு தான் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆர் ஸ்கொயர் மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. அண்ட் மீதி எல்லாமே நீங்கள் அந்த சைடு கொண்டு போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ கொண்டு போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 1/3ன்றது இங்கே போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ மேலே 3ன்றது போயிடும், கீழே வந்து 1ன்றது வந்துடும். அதுமாதிரி 22/7 அப்படின்னா மேலே 7 போகும், கீழே வந்து 22 வரும். அண்ட் 24 மல்டிப்ளேயில் இருக்குது. அண்ட் இந்த சைடு வரும்போது அது டிவைடில் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டு தான் வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் 11 டேபிளால் கேன்சல் பண்ணிக்கிறேன். இது வந்து 2 டைம்ஸு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 108 டைம்ஸ் வருது. ஸோ இது அகெயின் 2 டேபிளில் நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 5 4. ஓகேங்களா? 54 அப்படின்றது கிடைக்குது. அண்ட் இங்கே வந்து 24 இருக்குங்க இல்லையா? இதையும் வந்து நான் 2 டேபிள்லேயே கேன்சல் பண்ணிக்கிறேன். 27 அப்படின்றது கிடைக்குது. அண்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 4 டைம்ஸ் வரும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 9 டைம்ஸ் வரும். அண்ட் வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ இந்த 9ம் 7ம் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 441 அப்படின்றது கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர் ஸ்கொயரோட வேல்யூ தான் நம்மளுக்கு 441. நம்மளை கேட்டது வந்து ரேடியஸோட வேல்யூ. ஸோ அதனால் நம்ம ஆர் மட்டும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது எதனோட ஸ்கொயர் வேல்யூஸ் பார்த்திங்க அப்படின்னா 21ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஸோ ஆரோட வேல்யூ நம்மளுக்கு 21 அப்படின்றது கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் எக்ஸாம்பிள் 7.19. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7.20. ஸோ 7.20ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் 2 கோன்ஸ், 2 கோனோட வால்யூமை ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ரேடியஸை வந்து ரேஷியோவில் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹைட் ஆஃப் செகண்ட் கோன் இஸ் டபுள் தி ஹைட் ஆஃப் ஃபஸ்ட்டு கோனு. அதாவது H2ன்றது 2H1 விட டபுளாக இருக்கும் அப்படின்றது தான் சொல்லியிருந்தாங்க. அதனால 2H1 அப்படின்றது நம்ம எழுதிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வேல்யூஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரேடியஸை வந்து ரேஷியோவில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வால்யூமே வந்து என்னது அப்படின்னா ரேஷியோவில் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் கோன் 1 டிவைடட் பை வால்யூம் ஆஃப் கோன் 2 அப்படின்றத நம்ம ரேஷியோனாலே இந்த மாதிரி தான் எழுதுவோம் இல்லையா? ஸோ நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம். என்ன வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா 2/3ன்றது நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் கோனுக்கான ஃபார்முலா தெரியும் இல்லையா? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ன்றது நமக்கு தெரியும். ஆனால் நம்மளுக்கு 2 கோன் இருக்கிறதுனால R1 ஸ்கொயர் H1ன்னு எழுதியிருக்கோம் இங்கே. அதே மாதிரி கீழே 1/3 பை ஆர், இங்கே 1 எழுதிட்டோம்னால இங்கே R2 ஸ்கொயர் H2ன்றது எழுதுவோம், ஈக்குவல் டு 2/3 நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/3 பை கேன்சல் ஆகிடும் நமக்கு. ஸோ மீதி வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா R1 ஸ்கொயர் H1 டிவைடட் பை R2 ஸ்கொயர் H2 ஈக்குவல் டு 2/3ன்னு இருக்கும். ஸோ நம்மளுக்கு கொஷினில் ஒன்று சொல்லியிருந்தாங்க, H2ன்றது டபுள் தி H1, அதாவது செகண்ட் கோனோட ஹைட்டுன்றது ஃபஸ்ட்டு கோனை விட டபுளாக இருக்கும்னுட்டு. ஸோ அந்த H2ஓட வேல்யூ தான் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ண போகிறோம். என்னென்னு கொடுத்துருக்காங்க 2H1 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த H2வை நான் அழைச்சிட்டு 2H1ன்னு எழுதிக்கிறேன். ஸோ இந்த H1ம் இந்த H1ம் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஆரை மட்டும் இங்கே வச்சுக்க போகிறோம். மீதி இங்கே இருக்க இந்த 2வை இந்தாண்ட கொண்டு வர போகிறோம். ஸோ R1 ஸ்கொயர் டிவைடட் பை R2 ஸ்கொயர்னு இருக்கும். இங்கே டிவைடில் இருக்குது, இங்கே வந்து மல்டிப்ளேயில் வரும் இல்லையா?
ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா r1 ஸ்கொயர் r2 மட்டும் இங்கே எழுதியிருக்கேன். ஈக்குவலில் 2/3 இருக்குது. ஸோ வந்து 2/3 இங்கே எழுதிக்கிட்டோம். அண்ட் இங்கே டிவைடில் இருக்கிறத நான் இந்த மல்டிப்ளேயில் இங்கே போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ 2 2s என்னது நம்மளுக்கு 4 அண்ட் கீழே வந்து 3 அப்படியே தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்கொயரில் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம ரூட்லேருந்து வெளில எடுப்போம் இல்லையா? ஸோ அப்போ 4ன்றது வந்து 2ஓட ஸ்கொயர் நம்பர் அண்ட் இதுக்கு வந்து ஸ்கொயர் வேல்யூ இல்லைன்றனால நான் √3 எழுதிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ரேஷியோவில் எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? ஏன்னா நம்மளுக்கு ரேஷியோவில் தான் கேட்டிருந்தாங்க இல்லையா? அதனால் 2:√3 அப்படின்றது எழுதுவோம். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் 7.20. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.